தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து பாலகிருஷ்ண மேனன் எனும் இளைஞன் சுவாமி சிவானந்தரின் நல்லிணக்கத்தால் எங்கனம் சுவாமி சின்மயானந்தர் ஆனார் என்பது குறித்தும் அவரின் சிறந்த தொண்டுகள் குறித்தும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம் ஆன்மீக கலாச்சார கல்வியை ஆழமாகவும் விரிவாகவும் கற்பதற்கு சுவாமிஜி ஒவ்வொரு ஊரிலும் வாசகர் வட்டம் என்னும் ஸ்டடி குரூப் தொடங்கச் செய்தார். வாரம் ஒரு முறை ஒரு இடத்தில் எல்லோரும் கூடி முறையான ஆன்மீக நூல்கள் மூலம் உயர்ந்த ஆன்மீக உண்மைகளை படித்து கலந்துரையாடி தெளிவு பெறுவதே இதன் நோக்கம். அடுத்ததாக ஆன்மீக கலாச்சார ஞானத்தை குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல பாலவிகார் வகுப்புகள் தொடங்கப்பட்டது. பாடல்கள், ஸ்தோத்திரங்கள், கதைகள் மற்றும் விளையாட்டுகள் மூலம் பல மேன்மையான குணநலன்களை வளர்த்து குழந்தை பருவம் முதலே ஒழுக்க நெறியுடனும் பண்பாட்டுடனும் வாழ பாலவிகார் வகுப்புகள் வழிவகுக்கின்றது. அடுத்ததாக இளைஞர்கள் தங்களின் உண்மையான வலிமைகளையும் திறமைகளையும் உணர்ந்து அவற்றை ஆக்கப்பூர்வமான வழிகளில் பயன்படுத்தி முன்னேறுவதற்காக சின்மயா யுவகேந்திரா என்ற இளைஞர் அமைப்பு தொடங்கப்பட்டது. இதில் இளைஞர்களுக்கு வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு வளர சுய முன்னேற்ற முகாம்கள் மூலம் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தேசபக்தியை வளர்க்கும் விதமாகவும் பல நாடகங்களை அவர்களே நடத்தவும் பயிற்றுவிக்கப்படுகிறது. அவர்களை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று பல்வேறு தலைப்புகளில் சொற்பொழிவாற்றவும் பண்பாட்டு வகுப்புகள் கொடுக்கவும் வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன. இதன் மூலம் இளைஞர்கள் இயல்பாகவே தங்கள் வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொண்டு வெற்றிகரமாக முன்னேறுவதற்கு சின்மயா யுவகேந்திரா உறுதுணையாக உள்ளது. அடுத்ததாக பெண்கள் தங்கள் ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்ள தேவி குரூப் என்ற வகுப்புகள் நடந்து வருகின்றன. இதில் பக்தி பாடல்கள், ஸ்தோத்திரங்கள் மற்றும் இந்து கலாச்சார பழக்க வழக்கங்களை அவர்கள் கற்பிக்கிறார்கள். தாங்கள் கற்றதை குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இவர்கள் கற்பிக்கவும் செய்கிறார்கள். அடுத்ததாக முதியோர்கள் தங்களின் அனுபவத்தையும் நேரத்தையும் உரிய முறையில் பயன்படுத்தி தங்கள் வாழ்வில் புத்துணர்ச்சியுடன் திகழ்ந்து மற்றவர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக விளங்க சின்மயா வானப்பிரஸ்த சன்ஸ்தான் உருவாக்கப்பட்டது. இதில் முதியோர்கள் தங்களின் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கவும் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை எளிதாக கையாளவும் சாஸ்திரங்களை அறிந்து அதனை கடைபிடிக்கவும் தொடர் வகுப்புகள், முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இவ்வாறாக சின்மயா இயக்கம் நாட்டின் நலன் காக்க பல்வேறு வழிகளில் உதவுவதை தன் கடமையாகவே கருதி வருகிறது. சுவாமி சின்மயானந்தர் 1980 ஆண்டுகளிலேயே ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள சித்தபாரி என்ற கிராமத்தில் அக்கிராம மக்களின் பின்தங்கிய வாழ்க்கை முறையை மாற்றியமைக்க அவர்களுக்காக நெசவு தொழில் அமைத்துக் கொடுத்தார். அவர்கள் நெசவு தொழிலில் பயிற்சி பெறுவதற்கு ஊக்கத்தொகையையும் கொடுத்தார். வாகன வசதிகள் இல்லாத சுற்றுப்புற கிராமங்களில் மருத்துவ சேவைகளை தொடங்கி வைத்தார். அங்குள்ள பல கிராமங்களில் சின்மயா இயக்கம் இன்றும் அதே முனைப்புடன் தொண்டாற்றி வருகிறது. ஆந்திராவில் சின்மயாரண்யம், ஒடிசாவில் லத்திகதா, கோயம்புத்தூரில் சிறுவாணி, சென்னைக்கு அருகே தாமரைப்பாக்கத்தில் மட்டுமல்லாது பல மாநிலங்களிலும் இலங்கையிலும் குருதேவர் அடியொற்றி சின்மயா கிராமப்புற சேவை மையங்கள் இயங்கி வருகின்றன.
சுவாமி சின்மயானந்தர் தன் வாழ்நாளில் ஆன்மீக பிரச்சாரத்திற்காக சுற்றுப்பயணம் செய்யாத நாடுகளே இல்லை என்று கூறுவது மிகையாகாது. தன் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் 20 மணி நேரம் இறுதி மூச்சு உள்ளவரை ஓயாது உழைத்த உத்தமர். ஒருமுறை பக்தர் ஒருவர், நீங்கள் எங்கு தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, சுவாமிஜி, ரயில் நிலையங்களிலும் விமான நிலையங்களிலும் தான் என்று பதில் கூறினார். இதிலிருந்து தான் உழைத்து தேடிய ஞான செல்வத்தை உலகம் முழுவதும் எவ்வாறு வாரி வழங்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இறுதியாக 1993ஆம் ஆண்டு ஆன்மீக பிரச்சாரத்திற்காக அமெரிக்கா சென்றார். அங்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சாண்டியாகோ நகரில் மகா சமாதி அடைந்தார். தென்னகத்தில் பாலகிருஷ்ணனாக பிறந்து இமயத்தின் அடிவாரமான ரிஷிகேஷத்தில் சுவாமி சின்மயானந்தராக உருவாகி உத்தரகாசியில் ஞானியாக அவதாரம் எடுத்து உலகம் முழுவதும் இறை ஞானத்தையும் மக்கள் சேவைகளையும் புரிந்து பல லட்சம் மக்களின் மனத்தில் இன்றும் குருதேவராக வாழும் சுவாமிஜியின் ஜீவ சமாதி அவரின் விருப்பப்படியே ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள சித்தபாரி என்ற இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று என்ற ஔவையாரின் அமுத மொழிகளின்படி சுவாமி சிவானந்தரின் நல்லிணக்கத்தால் பாலகிருஷ்ண மேனன் எனும் இளைஞன் சுவாமி சிவானந்தர் எனும் நல்லோரின் துணையால் சுவாமி சின்மயானந்தர் எனும் உருப்பெற்று அவரது பணிகள் தொடர்கதையாக விரிந்து வருவதை நாம் இதுகாரும் கண்டோம். ஆதிசங்கர பகவத் பாதரின் பஜகோவிந்தம் என்ற நூலிலும் இதே பொருளில் உள்ள சம்ஸ்கிருத கவிதை உள்ளது. சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చல தத்துவம், நிశ్చல தத்துவே ஜீவன் முக்தி என்பதாகும். அதாவது சாதுக்களின் செயற்கையால் பற்றின்மை ஏற்படுகிறது. ஆசையில்லாத தன்மை ஏற்பட்டவுடன் மனதில் உள்ள மோகமான மதிமயக்கம் விலகுகிறது. மயக்கம் நீங்க பெற்று மனம் அலைப்பாயாமல் நிலையான உண்மையை உணர்கிறது. மனித மனமானது அந்த பரம்பொருளில் நிலைத்திருக்கும் பொழுது மனிதன் இந்த வாழ்க்கையிலேயே ஜீவன் முக்தி என்ற பேரின்ப நிலையை அடைகிறான். நல்ல சான்றோர் பெருமக்களின் தொடர்பு நம்மை உலகியல் ஆசைகளில் இருந்து விடுவித்து இறுதியில் இறைவனின் திருவடிகளில் சேர்க்கிறது என்பதை நாம் சுவாமி சின்மயானந்தரின் வாழ்க்கை வரலாற்றின் மூலம் நன்கு அறிய பெற்றோம். நாளைய நிகழ்வில் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு ஆ.பெ.ஜ. அப்துல் கலாம் அவர்கள் சிவானந்தரின் நல்லிணக்கத்தால் பெற்ற பயன் குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.